கல்லூரி மாணவிகளை தவறான செயலுக்கு வற்புறுத்திய நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2 லட்சம் ரூபாய் அபராத தொகையும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள கல்லூரியில் கணித பிரிவு உதவி பேராசிரியராக பணியாற்றிய நிர்மலா தேவி மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக வழக்கு தொடரப்பட்டது. கடந்த 2018ஆம் ஆண்டு தொடரப்பட்ட இந்த வழக்கு விசாரணை 7 ஆண்டுகளாக நடைபெற்றது. வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் நேற்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது. இன்று நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டது. நீதிபதி பகவதி அம்மாள் அளித்த தண்டனை விவரத்தின்படி நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். 2,50,000 ரூபாய் அபராத தொகையை செலுத்த வேண்டும் என்றும் நீதிபதி தீர்ப்பு அளித்துள்ளார். சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து நிர்மலா தேவி மதுரை சிறையில் அடைக்கப்பட்டார். இந்திய தண்டனை சட்டம் 370 உட்பிரிவு 1 கீழ் 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை கடுங்காவல் தண்டனையும் 5,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் 370 பிரிவு 3 கீழ் 10 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்டில் செக்ஷன் 51A அந்த பிரிவின் கீழ் அவர்களுக்கு 5 வருடம் கடுங்காவல் தண்டனையும் 2,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே சட்டத்திலே பிரிவு 9 கீழ் 10 வருட காலம் கடுங்காவல் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏக காலத்தில் தண்டனையை அனுபவிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே இந்த வழக்கில் இருந்த காலத்தை கழித்துக் கொள்ளலாம் என்று சொல்லியும் தீர்ப்பு வழங்கப்பட்டது.